நீங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை இந்த அஃப்ரெஷ் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடாது இல்லையா? அதனால இந்த அஃப்ரெஷ்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, இதை எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஃப்ரெஷ்ல இருக்க முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். இது நேச்சுரலாவே நமக்கு எனர்ஜி ஃபீல் கொடுக்குது, மெட்டபாலிசத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பீகோ எக்ஸ்ட்ராக்ட். பேசிக்கலி இது டீ லீஃப்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. இது நமக்கு தேவையான ரெஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். தேர்ட் பாத்தீங்கன்னா இல்ல கெஃபைன் இருக்கு, ஆனா அதிகமான அளவுல இல்லாம நீங்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே அதுல அதிகபட்சமாவே ஒரு 40 மில்லிகிராம் கெஃபைன் தான் இருக்கும். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு ஹார்ட் பீட் வேகமா அடிக்கும், கை நடுங்குற மாதிரி ஃபீல் ஆகும், ரெஸ்ட்லெஸ்னஸ் ஃபீல் ஆகும், கொஞ்ச நேரத்திலே ஓவர் எனர்ஜி, அப்புறம் டக்குன்னு டயர்ட் ஆயிடுவீங்க. ஏன் இப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கெஃபைன் சடனா உங்க பாடிக்குள்ள அதிகமா போறதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஆகுது. இதுவே நீங்க அஃப்ரெஷ் எடுக்கும் பொழுது கெஃபைனோட அளவு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு கிளாஸ் அஃப்ரெஷ்ல 40 மில்லிகிராம் கெஃபைன் தான் இருக்கும். அதனால சடன் ஷாக் மாதிரி இருக்காது. அதனாலதான் சொல்றேன் அஃப்ரெஷ் எடுக்கும் பொழுது ஒரு ஸ்மூத் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு. ஸ்மூத் எனர்ஜினா என்னன்னு பாத்தீங்கன்னா, உடம்பு காமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், ஹார்ட் பீட் நார்மலா இருக்கும், மைண்ட் அலர்ட்டா இருக்கும், எனர்ஜி ஸ்டெடியா இருக்கும், அப் அண்ட் டவுன் இல்லாம நார்மலா இருக்கும். அதாவது ஓவர் ஜம்ப் ஆகி எனர்ஜி வராது, ஸ்லோவா தான் இன்க்ரீஸ் ஆகும், ஆனா லாங் டைம் ஸ்டேபிளா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா காஃபிக்கும் அஃப்ரெஷ்க்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காஃபி வந்து தீக்குச்சி மாதிரி டக்குன்னு பத்திக்கும், அதே மாதிரி டக்குன்னு ஆஃப் ஆயிடும். இதுவே அஃப்ரெஷ் பாத்தீங்கன்னா மெழுகுவத்தி மாதிரி ஸ்டேபிளா இருந்துகிட்டே இருக்கும். இந்த அஃப்ரெஷ்ல பாத்தீங்கன்னா லோ கேலரிஸ் தான் இருக்கு, அதனால இது வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். டீ காஃபிக்கு ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ். இதை நீங்க சூடாவும் குடிக்கலாம், ஜில்லுன்னு குடிக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 முறை தான் நீங்க இதை எடுத்துக்கணும், அதிகமா குடிக்க கூடாது. அதே மாதிரி பிரெக்னன்ட் லேடிஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனர்ஜி வேணும்னா காஃபி குடிக்கலாம், ஆனா ஸ்மார்ட் எனர்ஜி வேணும்னா அஃப்ரெஷ் தான் ரைட் சாய்ஸ். நீங்க இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு எங்களோட கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.